நன்றி, நன்றி. வணக்கம். குமார்ஸ் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பொறியாளர் ராஜேஷோட திருப்பி இன்னொரு டிஸ்கஷன்ல இருக்கோம். அதாவது ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எல்லாரும் உங்களுக்கு லாபம் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த லாபத்த பத்தி நம்ம ராஜேஷ் சார் கிட்ட நம்ம இப்ப பகிர்ந்துக்குவோம். சார் வணக்கம் ராஜேஷ் சார். ஹலோ. ஹலோ. ராஜேஷ் சார் பேசலாம் சார். சொல்லுங்க சார். உங்களோட இத சொல்லுங்களேன். என்னோட அபிப்பிராயம்ன்றது நான் கத்துக்கிட்டதுன்றது வந்து பார்த்தா இங்கேன்னு கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாவே நிர்ணயிச்சிருக்கிறது ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் நிர்ணயிச்சிருக்கு. ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட் சேர்த்தே 15% தான் சார். இல்ல ஓவர் ஹெட்னு ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. ஓவர் ஹெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஓவர் ஹெட்ன்றது இதர செலவுகள் எல்லாமே. அது நீங்க கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா கம்பெனிக்கு ஆகிற செலவு, மெட்டீரியல் விலை ஏறிச்சுன்னா அதுக்கான செலவு, இதோட கண்டிஷன்ஸ்குள்ள வர எல்லா ஐட்டமும் ஒரு வேலையால் அங்க இருக்கிறாங்க, உங்க சூப்பர்வைசர் இருக்காங்க, அவங்களுக்கான சம்பளம், போக்குவரத்து, நீங்க ஒரு சிசிடிவி போடுறீங்க அந்த செலவு, எல்லா செலவுகளும் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னலாம் இருக்கோ எல்லா டிராயிங் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைட்டுக்கு போனாலும் அந்த டிராயிங்கான காசு, வண்டிக்கு காலைல அடிக்கிற 100 ரூபா பெட்ரோல்ல ஆரம்பிச்சு போன் செலவு, ஆமா போன் செலவுல ஆரம்பிச்சு ஒரு சிசிடிவி போடுற அதுக்கான நெட்டு செலவு, ஒரு தண்ணி வாங்கி வைக்கிறோம் எல்லாம். இது வந்து ஸ்டாஃப் கிட்ட இருந்து வர, அதாவது ப்ராஜெக்டோட வேலைக்கு செலவு பண்ணாம ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்றதுக்கான செலவுகள். கரெக்டான வார்த்தை. சரி. இது 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 இந்த ஒரு ஒரு இதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேட்டா வந்து நிறைய டெண்டர்ஸ்ல நான் பாத்துருக்க வரைக்கும் ஓவர் ஹெட் 10% ஆகும், ப்ராஃபிட்டா 5% தான் மார்க்கெட் பண்ணிருப்பாங்க. இந்த ஓவர் ஹெட்லயே வந்து எல்லா சம்பளங்களும் உள்ள அடக்கமாயிடும் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ல. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா இத்தனை இன்ஜினியர்ஸ் வேணும்னு டிஃபைன் பண்ற இடத்துல அது தனியா கொடுத்துருவாங்க. ரொம்ப ரேர் தான், எல்லா ப்ராஜெக்ட்லயும் நடக்கிறது கிடையாது. நம்ம பேசுற ஸ்கேல்ல ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஒரு மெட்டீரியல்லாம் என்ன பண்ணிருப்போம், அக்ரிமெண்ட்ல அதிகபட்சமா ஒரு 5% வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னு போட்டிருப்போம். ஆமா, அந்த 5%ம் இந்த ஓவர் ஹெட்ல தான் கணக்குல வரும். ஆமா. ஒரு வண்டி வருது, நமக்கு பொருள் வந்து சேர்ற வண்டி வர்ற வழியில பிரேக் டவுன் ஆயிருச்சு, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுல வர நஷ்டத்தையும் இதுல தான் எடுத்தாகணும். அதாவது அந்த பொருளை அந்த வண்டியில இருந்து இன்னொரு வண்டிக்கு ஷிஃப்டிங் பண்ணி ஏத்தி இறக்கி ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் கொடுத்து கொண்டு வர்றது எல்லா அதாவது ஒரிஜினலா ஒரு வேலைக்குன்னு போட்டிருக்க எஸ்டிமேட்ல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலையோ, ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்காக அந்த செலவுகள் வருது. உதாரணத்துக்கு பகல்ல பண்ண வேண்டிய வேலை ஆனா பகல்ல பண்ண முடியல, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நைட்ல பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு போடுற லைட்டிங் முதற்கொண்டு லைட்டு, அவனுக்கு சாப்பாடு செலவு, அதுக்கு தனியா எல்லாமே ஓவர் ஹெட்ஸ்ல தான் வரும். எனக்கு தெரிஞ்சு சராசரியா இப்போ நாம எடுக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 ப்ராஜெக்ட் கணக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 10% தொற்றுது. இது வந்து நான் மொத்தமா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து வச்சு ஆவரேஜ் பார்க்கும்போது சரி சரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ன்றதால ஓவராலா பார்த்ததுல இந்த இதர செலவுகள் வர்றது வந்து ஒரு 8ல இருந்து 10%. அதாவது மினிமம் இந்த 10% இருந்தாதான் ப்ராஜெக்டை விட்டு நம்ம தலை வந்து தப்பிச்சு வெளியே வர முடியும் நஷ்டமாகாம. 10%ன்றது தான் ஒரிஜினலா இருக்கிற லாபம். டாக்ஸ் எல்லாம் கட்டி போய் வந்ததுன்னா 2-3% வந்து நின்னா பெரிய விஷயம். அதுதான் வால்யூம் பாக்குறோம். சரி, அந்த அமௌண்ட் வந்து எத்தனை லட்சமா உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போற காசுன்னா அமௌண்டா இருக்கு, இது வரைக்கும் கொண்டு போனது கிடையாது சார். பேப்பர்ல மட்டும்தான் இருக்குது. இல்ல சார், இல்ல நம்ம வந்து டிஸ்கஷன் பண்றோம், பட் அது ஆமாவா இல்லையாங்கிறத நம்மளுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு வந்து அது அமௌண்டா பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஒரு 1 கோடி ரூபாய் வேலையை எடுத்துப்போம் சார், பெரிய நம்பராவே எடுத்துப்போம். 1 கோடி ரூபாய் வேலையா வேண்டாங்க. இன்னைக்கு நார்மலா ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறாங்க. 30 லட்சம் ரூபாய் வச்சுப்போமே, 50 லட்சம் ரூபாய் வீடு, 1000-1200 ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு வச்சுப்போம். ஒரு 30 லட்சம் ரூபாய் வீடு. இந்த 30 லட்சம் ரூபாய் நீங்க 15% கரெக்டா போட்டு எடுத்தாலே எவ்வளவு 4.5 லட்சம் ரூபாய் வருது. சரி, அதுல வந்து ஓவர் ஹெட்ஸ், லொட்டு லோஸ்க்கு, அந்த மெயின்டெனன்ஸுக்கு உண்டான செலவு பண்றது எல்லாமே அவங்க சைட்ல தான் பண்ண போறோம். ஆமா, அதெல்லாம் போக உங்க சம்பளம் எவ்வளவு வரும்? சம்பளம் இதுல நம்ம தனி வீடுகள்ல சம்பளம்னு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எடுத்தாலும் எவ்வளவு சார் வரும் சார்? எடுத்தா இந்த நம்ம அதாவது லாப காசையும் சேர்த்து வச்சு எடுத்தோம்னா 25,000 அந்த பெரிய விஷயம். ஒரு மாசம்
மாசம். சரி. அப்போ ஒரு 5 மாசம் 6 மாசம்னா ஒரு 1 லட்சத்துல இருந்து ஒரு 1.5 லட்சம்னு சொல்லலாமா? அதிகபட்சம் அவ்வளவுதான் எடுக்க முடியும். சரி. ஒரு வீட்டுக்காரர்கிட்ட 30 லட்சம் ரூபாய கையில காசை வாங்கிட்டு வேலையை செஞ்சதுக்கு போக ஒரு 1.5 லட்சம் ரூபா தான் நம்ம எடுத்து சாப்பிட போறோம். ஆமா. கரெக்டா? மீதி எல்லா காசையுமே செலவு பண்ணது எல்லாமே அந்த வீட்டுக்கு தான் செலவு பண்றோம். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த ப்ராஜெக்ட் செலவு ஆயிருது. ஆனா வாங்கக்கூடிய அந்த பில்டிங் ஓனரோட பார்வை வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவன் நம்ம கிட்ட 30 லட்சத்தை வாங்கிட்டான் 50 லட்சத்தை வாங்கிட்டாங்கிற பார்வையிலேயே தான் பாக்குறாங்களே ஒழிய, கொடுத்தது 1 லட்சம் தான். அந்த 1 லட்சமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ டைட்டுக்கு குடிக்கல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். 30 லட்சம் ப்ராஜெக்ட், ஆனா எத்தனை மாசத்து ப்ராஜெக்ட் அது? பிரச்சனை. இப்ப அதுல எனக்கு நான் அனுபவிச்ச பிரச்சனைகள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் அமௌண்ட் மட்டும் வந்து ஒரு 5 லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும்னா கொடுத்துறாங்க. ஆமா ஆமா. அடுத்த பேமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படி கொடுக்கும் போது அந்த ப்ராஜெக்டோட வேகம் வந்து குறைஞ்சு போயிருது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு ஒரு இப்ப அவங்களுக்கு வர அதே சந்தேகம் நமக்கும் வரும்ல. இவங்க கிட்ட நிஜமாலே ரெடியா இருக்கிறாங்களா, இல்ல இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு தயாரா இருக்காங்களா? ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நடக்கிறதா, ஒன்றும் புது விஷயம் எல்லாம் கிடையாது. நம்மகிட்ட கையில ஒரு 10 ரூபா இருக்கும், ஆனா 20 ரூபாய்க்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இதுல நமக்கு நஷ்டமாகாம இருந்துட்டோம்னா இந்த டாபிக்கே வெளியே வர போறது கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, மாற்றுறது ஸ்டிக்கர் நம்மளாதான் இருக்கு. ஆமா. ஏன்னா அவங்க பேசின 30 லட்சத்தோட அவங்களோட டிமாண்ட் முடிஞ்சு போச்சு சார். அவங்க போய் இப்ப வந்து நெருப்புல காலை வைக்கிறோம்னு தெரிஞ்சு காலை வைக்கிறாங்க. அது நெருப்பு இல்ல, என்னன்னே தெரியாம காலை வைக்கிறோம். நம்மளோட ரிஸ்க். அதாவது ஒருத்தருக்கு வீடு கட்டி தர போயிட்டு வந்து என் வீட்டு இதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ஒய்ஃபுக்கு நடந்த காரசாரமான டாபிக்ல, இதுக்கு நீ வேலைக்கே போயிருக்கலாம், எதுக்கு இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? நான் சொன்னேன் 40 வயசு ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயின்றது நடக்காத ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிறேன். எனக்கும் வந்து முதல்ல இருந்த அந்த எந்துவோ பேஷனோ விட்டு போகிற அளவுக்கு ஆகி போகுது. எனக்கு ஒரே காரணம் இந்த பணம் தான். என்னன்னா இப்போ அதே சமயத்துல இப்போ இந்த 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 லாபம்ன்றது 10ல இருந்து 15% இந்த தொழில் பண்ற எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. பிளஸ் இப்போ இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட இதை பண்றாங்கன்னா கன்ஃபார்ம்டா ஃபிடிக்கோ இல்லாட்டினா வேற ஏதாவது கான்ட்ராக்டையோ எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 10-15% மார்ஜின்றது எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய கம்பெனிஸே இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இல்லாத கம்பெனிஸுமே எப்படி மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா, தன்னோட செலவுகளை எங்க கட் டவுன் பண்ண முடியும்னு பார்த்துதான் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றாங்களே தவிர, உதாரணத்துக்கு இப்ப நம்ம தொழில் எடுத்தோம்னா, சரிப்பா இது இந்த சைட்டுக்கு மொத்தமா அவர் பல்கா பேமெண்ட் தராரு, மொத்த ஸ்டீலும் ஒரே ஷாட்ல எடுக்க முடியும், ஒரு 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஆனா வீட்டுக்காரங்க நினைப்பாங்க, என்னையா அது கம்பியை வாங்கி போட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் தேவை வேண்டிய கம்பி இப்ப ஒரே டைம்ல ஏன் வாங்கி போடுற, துரு பிடிக்கும்பாங்க. இவங்களுக்கு தெரியாது இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எல்லாம் வந்து எத்தனாயிரம் டன் வந்து இறங்கி கிடந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்றாங்கன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. அந்த ரோட்டு மேலதான் போறோம், பிரிட்ஜ் மேலதான் போறோம், நல்லாதான் இருக்குன்றது இவங்களுக்கு புரியாது. சர்ஃபேஸ் ரெஸ்டிங்க மட்டும் பார்த்துட்டு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடியா இல்ல. ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த பல்கா குடுக்குறாங்களா, கொடுத்தா நம்ம கடன் வாங்காம பொருளை வாங்க முடியும். கண்டிப்பா. அந்த 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 கேஷுக்கு போயிட்டு ஒரே ஆளை நம்பாம 4 பேர்கிட்ட கேட்கலாம், எங்க 10 ரூபா கம்மியா இருக்கும். அப்ப நமக்கு அந்த ஒரு வர மார்ஜின் கொஞ்சம் மிச்சம் எங்கேயாவது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஆனா இது வந்து நம்மளே நான் உதாரணத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்னா மேக்ஸிமம் போனா ஒரு 6-7 பேமெண்ட்லயே நான் கட் டவுன் பண்ண பார்ப்பேன். ஏன்னா அப்பதான் அது அட்லீஸ்ட் ஒரு 10லயாவது போய் நிக்கும். நம்ம கொடுக்கும் போதே 10னா அது 15க்கு போயிடும், ஒண்ணுமே பார்க்க முடியாது கையில. ஒரு மினிமம் ஒரு 4-5 லட்சம் ரூபா கூட ஒரு பேமெண்ட் வராம நம்மளால அதுல இருந்து ஒரு 25,000 கூட எடுக்க முடியாதுன்ற புரிதல் இல்லன்றதுதான் பெரிய பிரச்சனைங்க. இத வந்து ஒவ்வொரு பில்டிங் ஓனரும் வந்து வேலை செய்யக்கூடிய நபருக்கு அந்த காசு அந்த மாச சம்பளமே போய் சேரலையாட்டி அவன் எப்படி நம்மளுக்கு நாணயமா வேலை பார்ப்பாங்கிறது மாதிரி சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இந்த காசை அவங்க கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு என்னன்னா சார், இது இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுக்கு நிறைய பேர் இந்த தொழில் சம்பந்தம், அதாவது இந்த தொழிலே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து தொழில உள்ள இறங்கி பாதியில விட்டு போன வேலைகளோட கம்ப்ளைண்ட்ஸ், இல்ல தொழில ஏற்கனவே இருந்து ஒழுங்கா அனலைஸ் பண்ணாம ரேட்டை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்ட கேசஸ். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து இருக்கிற லேபர் இஷ்யூனாலயோ இல்ல சடனா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் ஆகுறதையோ ஒழுங்கா ப்ராப்பரா
அக்ரிமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணாம ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டு மாட்டிக்கிட்ட கேஸுகள், இப்படி பலதரப்பட்ட கேஸுகள்ல வந்துட்டோம். அதே மாதிரி காமிக்கும் போதெல்லாம் வந்து கான்ட்ராக்டர்னாவே கழுத்து நிறைய ஏதோ வந்து 10 கிலோ சங்கிலி போட்டு சுத்துறவன்னு காமிச்சு இங்க அண்ணா கொடிக்கே வக்கில்ன்றது நமக்கு தான் தெரியும். இல்ல அதுலயும் இன்னொன்னு, இந்த கான்ட்ராக்டர்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும் போதுங்க சார், சிமெண்ட் வந்து கம்மியா போட்டுருவாங்க, கான்ட்ராக்டர்னா கம்மியா போட்டுருவாங்கங்கிற ஒரு மனநிலையோட பார்த்தாங்க. அப்ப வந்து நான் என்ன சொன்னேன், வாப்பா அப்படியா, ஓகே. இப்போ இந்த ஒரு வீட்டை இப்ப நீ பூசுற அப்படின்னா, ஒரு செவுரு கட்டுற அப்படின்னா 50 மூட்டை சிமெண்ட் வேணும். நான் வந்து சிமெண்ட்டை குறைக்க மாட்டேன், மணலை தானே நான் சேர்த்தி போடுவேன். மணல் வந்து நான் ஒரு 25 தட்டு போடுறதுக்கு பதிலா நான் 30 தட்டு போடுறேன் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு வைக்கிறீங்கன்னா 5 தட்டு அதிகமாகுது. ஆமா, எவ்வளவு ஏத்த முடியும்? இல்ல அந்த 5 தட்டு ஆகுது. சோ நீங்க வந்து கணக்குக்காகவே இந்த 50 மூட்டையே கணக்கு வச்சுக்கோ. 50 இன்ட்டு 5 அப்படின்னு கணக்கு போட்டோம்னா எவ்வளவு வந்துற போகுது? 250 சட்டி மண்ணு வந்து எச்சா போட போறேன், கரெக்ட்டுங்களா? இந்த 250 சட்டி மண்ணுக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட் போட்டுருவோம்னு கேட்டீங்கன்னா, மீறி போனா ஒரு 10 மூட்டை சிமெண்ட் வருமா? அவ்வளவுதான் வரப்போகுது. அப்ப அந்த ஒரு 10-15 மூட்டை சிமெண்ட், 10-15 மூட்டையோட காஸ்ட் எவ்வளவு? இன்னைக்கு சிமெண்டோட விலை வெறும் 400 ரூபா தான். 400 இன்ட்டு 10ன்னு ஓட்டையினாலும் 4000 ரூபா. இந்த 4000த்துக்கு உனக்கு ஒரு மாசம் ஃபுல்லா உங்ககிட்ட ஏமாத்தி இந்த 4000த்தை நான் சம்பாதிக்கணுமா? எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா எனக்கு கிடைக்கும்னா அந்த புரிதல் தான் இல்லாம இருக்கு. என்னன்னா இப்ப இந்த ஒண்ணு இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏமாத்தணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நிறைய கேசஸ் நீங்க சொல்றீங்க, அளக்குறதுல தப்பா அளக்குறது. ஆமா, அதுல எல்லாம் கண் இமைக்கிற நேரத்துல ஏமாத்திர முடியும். இல்ல சார், அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிற மெத்தட்ல இவங்க ஃப்ராட்ல ஏமாந்து போறது வந்து நிறைய இருக்கு. ஆமா, அதோட விழிப்புணர்வு இல்ல. ஆனா நீங்க வந்து சிமெண்ட் எச்சா போட்டு அப்புறம் என்ன பண்றது? ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சிமெண்ட் போட்டாலும் 10வது சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, கூடையே உட்காந்துட்டு ஒரு கரண்டியில சிமெண்ட் அள்ளி போட்டு அந்த ப்ராஜெக்ட்ல சிமெண்டோட தேவையை அதிகப்படுத்தி விட்டு கிராக் நிறைய வர்றதுக்கு வீட்டுக்காரங்களே உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. அதுவும் நடக்குது. என் சைட்ல பிரச்சனை ஆனதுக்கு பின்னால சார், அந்த ஒரு வெஸ்ட் சைடு செவுரு பிளாஸ்டிங் பண்ணும்போது, அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ணும்போது சிமெண்ட் எச்சா போட்டு பண்ணிக்கிட்டாங்க. ஏன் எச்சா போட்டேன்னு சொல்லி லேபர் கிட்ட சண்டை கட்டும் போது பில்டிங் ஓனர் வந்து பக்கத்திலே உட்கார்ந்து போட சொன்னாரு. பில்டிங் ஓனர் அல்ல, பில்டிங் ஓனரோட மாமனார் வந்தாரு, வந்து உட்கார்ந்து நயமா செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. என்ன அப்புறம் அந்த செவுரு மட்டும் நிறைய வெடிச்சுக்குது. ஏன்பா வெடிக்குதுன்னு கேட்ட அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை வெளியில வருது, இவரு சிமெண்ட் எச்சா போட்டாருன்னு. அப்போ வீட்டுக்கார்ட்ட போய் எதுக்குங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னு, இல்லப்பா சிமெண்ட் கம்மியா போட்டான்ப்பா, அதனாலதான் நான் எச்சா போட சொன்னேன். அந்த கேள்வி கேட்கும் போது வந்து அவங்களுக்கு பதில் இல்ல. சரிங்க, நீங்க பண்ணனதுக்கான ரிசல்ட் இந்த செவுரெல்லாம் வெடிச்சு தொங்குறதுக்கு நீங்க தான் காரணம்ங்க. இதே சவுத் சைடு செவுத்துல அந்த பிரச்சனை இல்ல. நீங்க நம்ம ஆள் இல்லாத அன்னைக்கு நீங்க கேம் ஆனீங்கல்ல, வெஸ்ட் சைடு செவுரு, அதுதான் இந்த லட்சணத்துல இருக்குது. இதுக்கு லாபமோ நட்டமோ நீங்க தானே பொறுப்புன்னு கேட்டா, அது எப்படிங்க சார் நான் பொறுப்பு? ஆமா, நான் ஒரு வேலையை நான் லேபருக்கு சொல்லியிருக்கேன், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து சுப்பீரியர் அப்படிங்கிற ஹவுஸ் ஓனருங்கிற பேர்ல சுப்பீரியரா ஒரு ஆர்டர் கமாண்டை கொடுத்து அங்க உங்க தலையிலேயே நீங்க நாசம் மண்ணத்வாரி போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன் நான். இது ஒரு பக்கம். ஏன்னா இது அறியாமையோட விளிம்பு. அதாவது கான்ட்ராக்ட்காரன் வந்து நிறைய சம்பாதிக்கிறான்னு. இது நம்ம என்ன டாபிக் பேசினாலும் இது இந்த ஒரு பாயிண்ட் இப்ப நீங்க சொல்ற இது என்னன்னா வந்து இந்த கஸ்டமர் சுப்பீரியர்ன்றது அவங்களுக்கு இது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காந்தியோட கோட்ஸ் இருக்குல்ல, கஸ்டமர் எதுக்குன்னா கொடுக்க வேண்டியதை ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் ஒழுங்கா கொடுக்கணுன்றதுக்காக சொன்ன விஷயம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம சொல்றதுதான் கஸ்டமர் இஸ் காட்ன்றது இந்த மாதிரி கேசஸ்க்கு இல்ல. யாரு தன்னோட தேவையை ஒழுங்கா சொல்லி வேணும்ன்ற வேலையை வாங்கிக்கிறாங்களோ அவங்க அதுக்கு தேவையான விஷயங்களை பேசி, ஓகே இது இல்லைங்க, இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருக்கு, இது எனக்கு என்னவோ கொஞ்சம் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, என்ன காரணத்துக்காக இருக்குன்னு கேக்குறாங்கன்னா நியாயமா பதில் சொல்லலாம், தப்பா மாத்திக்கலாம். நான் அதே மாதிரி எந்தெந்த ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரேக் டவுன் போட்டு ஒரு ரேட்டு கொடுக்குறோம்னா, நான் ப்ரொவிஷனல்னு மென்ஷன் பண்ணிடுவேன். என்னன்னா இதை நான் எஸ்டிமேட் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் சேக்குக்கு வச்சிருக்கிறேன். இதை நம்ம பண்ணினோம்னா எக்ஸாக்டா என்ன எஸ்டிமேட் வருமோ, எதுக்குன்னா இனிஷியல் பட்ஜெட் போடும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஓகே இந்த ஐட்டம் போனோம்னா நாளைக்கு இவ்வளவு வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கு.
அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அது அந்த மாதிரி கொடுக்குற ஐட்டம்ஸும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது சரி ஓகே அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்த ப்ராஃபிட் மார்ஜின்றது நான் சொல்லிடுறது, எனக்கு கன்ஃபார்ம்டா ஒரு 15% இருந்தாதாங்க என்னால செய்யறதுக்கு நான் நியாயமா பண்ண முடியும். ஏன்னா இதுல எனக்கு வந்து அங்க சைட்லயே கிட்டத்தட்ட 8-10% காலி ஆயிடும். ஒண்ணு இல்ல, இதை விட முக்கியமா ரன்னிங்ல இருக்க சைட்டை விட நின்னு போன சைட் ஒண்ணு இருக்கு. நின்னு போன சைட்டுக்குமே எனக்கு செலவு ஆகுது மாசம் மாசம். சார், அது நின்னு போன சைட்டை நீங்க திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து டபுளா செலவு பண்ணுவீங்க. ரொம்ப அவரு இப்போ அந்த கஸ்டமர் அப்படிதான் ஆரம்பிச்சிடலான்றாரு, அசால்ட்டா ஆரம்பிச்சிடலான்றாரு. நான் சொல்றேன் கிளியர் கட்டான பிளான் இல்லாம ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிப்போச்சு இப்ப அந்த ஒர்க் நிப்பாட்டி. சூப்பர். அவரு பினான்சியல் பிளான் இல்லாம கொஞ்சம் ஆரம்பிச்சது. பிளஸ் வேற காரணம் நான் சொன்னேன், என்னோட லாபம் ஃபுல்லா ஆல்ரெடி வந்து லாக்டு. இப்ப எனக்கு நான் இப்ப திருப்பியும் ரீவொர்க் பண்ணி பார்க்கணும் என்னென்ன ஒர்க் இருக்கு, அதுல எனக்கு லாபம் நிக்குமா இல்லையா. இல்லன்னா நான் இத்தனை மாசம் கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குது. அது இல்லாம இப்ப இந்த 1.25 வருஷமா அதை மெயின்டைன் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், அதாவது டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாம் நீங்க கொண்டு போய் அங்க 2-3 தடவை திருடு போயிருச்சு சார். ஒயர் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா வச்சு பாக்ஸா வச்சு நெருக்கி வச்சு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அதுக்கு ஏதோ புண்ணியத்துக்கு கொஞ்சம் அங்கங்க நான் எப்பவுமே லூப் விட்டு வைக்க சொல்லுவேன். அங்கங்க இருக்கிறதுக்கு இழுத்துடலான்னு சொல்லியிருக்காப்ல எலக்ட்ரிஷியன். அது இருக்கும் போதுதான் தெரியும் முழுசா இருக்குதா, முழுசா இருக்கா, வருமா வராதா, இல்ல பேட்ச் போடுறாங்க. நான் சொன்னேன் பேட்ச் போடுற மாதிரி இருந்தா கொண்டு ஜங்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிடுங்கப்பான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லல. எதுக்குன்னா நீங்க கிளியர் கட்டா என்ன ஐடியாலஜில இருக்கீங்க, என்ன மாதிரி க்ளோஸ் பண்ண போறீங்கன்னு ஒரு இது. ஏன்னா அப்பதான் நானும் ஸ்கிராச் ஆகாம வெளில வர முடியும், வீட்டை முடிச்சு போயிட்டு சந்தோஷமா உள்ள இருக்கணும். ஏன்னா அவங்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு அந்த வேலையை நிறுத்தி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு பெயின்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வேலையை நம்ம முடிச்சு கொடுக்கறோங்கிற பேர்ல நம்ம போயிட்டு நம்மளும் ஓப்பனாவே நான் என்னோட எக்ஸ்பென்ஸ் எடுத்து ரெக்கார்ட் எடுத்து காமிச்சிட்டேன். இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு செலவாயிருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, செலவு பண்ணதுல என்னோட 15% மார்ஜினை கணக்கு வச்சோம்னா இவ்வளவு இருக்கு. 15% 12% முடிக்கும் போதுதான் எனக்கு தெரியும். நாங்க 15% ஒரு பிளான் பண்ணி கோட் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம். ஆனா சமயத்துல அது வராது. அது அப்படின்ற போது அது என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்றது ஃபைனலா தான் என்னால ரெக்கார்ட் எடுக்க முடியும். வர ஒண்ணு இல்ல, மாசம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000-4,000 ரூபாய் செலவாயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா இதுவே 50,000-60,000 வந்துருக்கு. ஆமா, ரொம்ப பேர் மினிமல் கணக்கு போட்டாலே நான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு விசிட் அடிச்சுட்டு வரேன். ஒரு போகும்போதெல்லாம் ஏதாவது ரொம்ப குப்பையா இருக்குன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு கிளீன் பண்ணு, ரொம்ப இது பாழடைஞ்ச வீடு மாதிரி போட்டு கூடாதுன்னு கிளீன் பண்றது. அதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கிளாஸ் க்ளோஸ் பண்ணாம இருக்கும், பிளெயின் கிளாஸ் அது, அதனால க்ளோஸ் பண்ணாம இருக்கும். மழை வந்தா உள்ள தண்ணி வருது, ஏதாவது பறவைங்க வந்து கூடு கட்டியிருக்கா, அது இதுன்னு போய் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு செலவு ஆயிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாம செலவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இது ஒரு அமௌண்ட்டா வந்து நின்றோம். எல்லாத்தையும் எதையுமே பார்க்காம நம்ம வந்து சடனா வந்து நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கே ஆரம்பிக்கிறது இல்லை, என்ன ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம். இப்போ நீங்க சூஸ் பண்ண டைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைக்காது. அப்ப ப்ராசஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு கிரகபிரவேசம் பண்றோம்னு சொல்லி ஒரு 2 பாத்ரூம்ல டைல்ஸ் ஒட்டிட்டோம். இப்ப அந்த 2 பாத்ரூம் ஒரு கலர்ல இருக்க போகுது, அதே கலர்ல அப்ப நீங்க போய் திருப்பி சூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்குலாம் நீங்க ரெடி ஆகணும். இது எதுவுமே ரெடி ஆகாம திடீர்னு வந்து வேலை ஆரம்பிக்கலாம்னா கஷ்டங்க. பிளான் பண்ணிட்டு என்ன பிளான்னு சொல்லுங்க. இன்னும் மேற்கொண்டு இதுக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரிஜினல் பட்ஜெட் ஒன்று இருக்கு. நீங்க அதுக்கு மேல அவங்க இன்னும் இன்டீரியர் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்டீரியரும் பண்றதுனால இன்டீரியர் பண்ணிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் பண்ண அர்ஜென்ட்ல என்ன பண்ணிட்டோம், சரி ஃபால் சீலிங் போட்டுருவோம்னு சொல்லி ஃபால் சீலிங் போட்டாச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், சார் இது தரையை போட்டுருவோம், ஃபால் சீலிங்க அப்புறம் போட்டுக்கலாம், கிரகபிரவேசத்துக்கு வரும்போது கொஞ்சம் இதா இருக்கட்டும்னு சொல்லி அதை போட சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டோம், அவர் அடிஷ்னலா பண்ண வேண்டிய ஒர்க்கை நம்ம ஒரிஜினல் ஸ்கோப்போட காஸ்ட்ல இருந்து எடுத்து போட்டு அடிஷனல் ஸ்கோப்பா பண்ணியாச்சு. கரெக்ட். வாங்க வாங்க வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அந்த காஸ்டும் நான் ஒரிஜினல் ஸ்கோப்போட வந்த அமௌண்ட்ல இருந்து பேமெண்ட்ல இருந்து எடுத்து போட்டு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான பேமெண்ட் தனியா இன்னும் வரல. இது இல்லாம இந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்குன்னு சொல்லி அது இதுன்னு போட்டு கடன்னு அடிக்க சொல்லி எல்லாம் இது பண்ணி வச்சு அது ஒரு பக்கம் இருக்குது. மெயின் டோர் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. டோர் பாத்தீங்கன்னா மெயின் டோர் வந்து கிட்டத்தட்ட 60 mm திக்கு மெயின் டோர். அது 8 அடி ஹைட்டு. அதுவே நல்ல வேலை. அது இப்ப இத்தனை மாசமா வெயில்ல கடந்து பாடாபடுத்திட்டு இருக்குது.
ரிமூவ் பண்ணி பார்த்தாதான் அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியும். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். பார்வையில் நல்லா தான் இருக்குது, ஏன்னா மரம் திக்கு இருக்கிறதுனால. எடுத்து பார்த்து மேல என்ன இருக்குன்னு சர்ஃபேஸ் வேணா மேல ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அதை ரிமூவ் பண்ணாலும் தெரியும். அப்ப இதெல்லாம் அடிஷனல் காஸ்ட் வரும் கண்டிப்பா. ஏன்னா இது நான் காரணம் கொண்டு நிப்பாட்டல. இருக்கிற பட்சத்துல கிளியர் கட்டான ஒரு ஒரு பிக்சர் இல்லாம ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அவருக்கு ஓரளவுக்கு வந்து ஓகே இது இவ்வளவு ஒர்க் இருக்கு இன்னும் அப்படின்றதே ஒரு ஒரு ஐடியா கிடைக்குது அவருக்கு. ஆனா இப்ப சொல்ற மாதிரி லாங் ப்ராஜெக்டை வந்து நிறுத்துறதுங்கிறது ஒரு பக்கம். சின்ன இப்ப ரன்னிங்ல இருக்கிற ப்ராஜெக்டே நீங்க வந்து பேமெண்ட் வரல, கொஞ்சம் லேட் ஆகுதுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் வேலையை சுத்தமா நிறுத்திடாதீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேசன் 2 மேசனையாவது விட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலயே பெரிய தவறு அதுவா தான் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா காசு கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து வேகமா வேலை செய்யணும்னு சொன்னா காசு கேட்போங்கிறதுக்காக, சார் நீங்க வந்து ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க சார், அப்புறம் எப்படிங்க சார் இப்படி சும்மா போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் ரொம்ப அப்படி பவ்யமா பேசுறாங்க. ஆனா ரெண்டு பேரை வச்சு வேலை செஞ்சோம்னா எனக்கு கை நட்டம்யா, இருக்கிற காசுல இருந்து எல்லாம் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிட்டு இருக்கும். ஒரு வேலையும் நடக்காது. லாஸ் வந்து அட்டர் லாஸ். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு சில நேரத்துல லேபர் கேங் செட் ஆகாத அப்ப கூட என்ன பண்றோம்னா, சார் பாருங்க லேபர் கேங் செட் ஆகல, ஒரு கொஞ்சம் பொறுங்க ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னா இல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் குடைச்சல் கொடுத்து அவங்க வேலை செய்ய வச்சு திருப்பி நம்மளுக்கு நட்டத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நட்டம் கொடுக்க என்ன ஆகுது, அவங்க ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகி போயிருது. இதுதான் சார் நான் ஆக்சுவலா சொல்லுவேன். என்னன்னா நீங்க வந்து நான் ஒரு ஒரு ரேட் கோட் பண்றோம், அது கன்சல்டேஷனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எது கொடுக்கணும் அதை கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு ரெஸ்பான்சிபிளா நான் ஃபீல் பண்ணுவேன், இது என்னோட வேலைன்றது. வந்து இருக்கிறதுலயே ஒரு ஒரு ஏதாவது எனக்கு மனசம்மதமே இல்ல, ஒரு தெரிஞ்சவர்னே வச்சுப்போமே, தெரிஞ்ச கான்டாக்ட்ன்றதுனால மனசம்மதமே இல்லாம ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன்னா வெறும் குத்துமதிப்பா தான் பார்ப்பேன். அதுல வந்து பார்க்க ஒரு 10 விஷயம் தெரியுதுன்னா 2 விஷயம் தான் சொல்லுவேன். இப்போ லேபர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் ஆச்சுனோன்னா வேலையை முடிச்சோன்னா எனக்கு காசு வேணும்னு அவன் கேட்கும் போது இல்லைங்க வீட்டுக்காரர் கொடுக்கலீங்கன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அதை யாருமே ஏத்துக்கிறதுக்கு ரெடி இல்லை. இன்னைக்கு வந்து எந்த மெட்டீரியல் சப்ளையரும் கிரெடிட்டுக்கு இன்னைக்கு இந்த ஃபீல்டு இல்ல. ஆமா ஆமா, கிரெடிட்டுங்கிற கான்செப்டே எடுத்துட்டாங்க. ரொம்ப 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 கரெக்டான விஷயம். அதுலயும் போனா எடுத்தது நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமேலாவது நம்ம வந்து கிரெடிட்டுக்கு பொருள் வாங்க மாட்டோம்ல, காசு கொடுத்தீங்கன்னா நான் பொருளை ஓட்டுறேன், இல்லாட்டி கம்முன்னு இருக்கிறேன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். இப்ப எல்லாம் என்னன்னா, எனக்கு வந்து நீ வேலை செய்யுன்னு சொல்லி போட்டு நாளைக்கு காசு வந்துடும், நாளைக்கு காசு வந்துடும், 1 வாரம் 2 வாரம் கழிச்சு காசு கொடுக்குறாங்க. ஐயோ ரொம்ப 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 அதாவது அவங்களுக்கு சில சமயத்துல அதாவது ஒரு 100ல ஒரு 10% பேர் மேபி அவங்களே அந்த மாதிரி அந்த பக்கம் ஏதாவது கமிட்மெண்ட்ல இருந்து மிஸ்டேக் ஆகிறதா இருக்கலாம். பாக்கி 90% தெரிஞ்சேதான் அந்த இதை பண்றாங்கன்னு தான் என்னோட அபிப்பிராயம். அதாவது கையில காசு வச்சிருக்காங்க சார், நிறையவே வச்சிருக்காங்க சார். இப்ப நம்ம சிவில் ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போது கொண்டு வந்து இன்டீரியர்ஸுக்கு ஆளை விட்டு இறக்குறாங்க, ஆளு அதெல்லாம் பக்காவா கொடுத்துட்டாங்க சார்ன்றாங்க. இன்டீரியருக்கெல்லாம் வந்துங்க சார், அவன் வந்து அவனோட இதுல லாபம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நம்ம 6 மாசம் பண்ணக்கூடிய லாபத்தை அவன் வெறும் 1.5 மாசத்துல எடுத்துட்டு போயிடறான் சார். டைமிங் சார் நம்மளால வந்து 1 மாசத்துல வீடு கட்ட முடியும்னா நம்மளும் அதை விட லாபம் பாத்துருவோம் சார். நம்மளால அதை பண்ண முடியாது. அதுதான் இவங்களுக்கு புரிய மாட்டுது. மக்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் வெறும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சிவில் ஒர்க் எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இன்டீரியர் எடுக்கிறதும் சமம். கண்டிப்பா. அதாவது இன்னும் கேட்டா இன்டீரியர் அந்த 2 லட்சம் ரூபாய் இன்டீரியர் எடுக்கிறதுல வந்து என்ன அந்த ஒரு 10 நாளுக்கு தான் டென்ஷன் இருக்கும், ஆனா காசு வந்துடும். ஆமா, 10 லட்சம் ரூபாய்க்கு சிவில் ஒர்க் எடுக்கிறோன்ற பேர்ல எடுத்து வச்சுட்டு அது 10 லட்சம் ரூபாய் என்ன 1 மாசத்துல முடிகிற வேலையாவா இருக்க போது? கன்ஃபார்ம்டா இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 2ல இருந்து 3 மாசம் மினிமம் வரும். ஆமா, அது நான் சொல்றது ரொம்ப மினிமம் நான் சொல்றது. அதுல நடக்குமான்னு நடக்காது. இதுல நமக்கு லேபர் ஷார்டேஜ், இவங்க பேமெண்ட், ஏன்னா 10 லட்சம் ரூபாய் எப்படி பிரேக் டவுன் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியும் சார். அந்த 10 லட்சத்துக்குங்க சார் காசு வாக்குறதுக்குள்ள கண்ணாமூலி திரிகிறதுங்க சார். ஐயோ நிறைய தடவை வந்து இல்ல அவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10% முதல்ல கொடுக்குறேன். 10% எவ்வளவு? 10 லட்சத்துல 10% கொடுப்பாங்க. நீங்க 10 லட்சத்துக்கு 10% வாங்கி ஒரு லோடு எம்சாண்ட் இறக்குங்க, ஒரு லோடு ஜல்லி இறக்குனீங்கன்னா நறுக்குன அமௌண்ட் வந்துருது. லேபருக்கு என்னத்தை கொடுப்பீங்க?
ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்து தான் சார் காசு கொடுத்தேன், இன்னைக்கு வந்து 10 கேக்குறீங்கன்னு கேட்பாருங்க. நீ 10 லட்சம் ரூபா வேலைக்கு நீ ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணி நடத்துறதுக்கு வேகமா நடக்கும். ஆமா. நீங்க 50,000, 1 லட்சம், 25,000 இது என்ன வேணும்ன்றீங்க? ரொம்ப 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 சார் இதுல என்னன்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதும் நீங்க என்கிட்ட பேசுறதும் வந்து என்னன்னு கேட்டா இது சமூக வலைதளங்கள்ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா இனிமேலாவது இத கேட்கக்கூடிய ஜனங்களாவது வந்து ஒண்ணு ஒரு சரியான இன்ஜினியரை பாருங்க. ஆமா. வேலைய நான் எனக்கு இந்த ப்ராடக்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வடிவத்துல எனக்கு வீடு வேணும், இதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கணக்கு போட்டு சொல்லுன்னு உட்காரணும். அடுத்து அந்த கணக்கு போட்டு சொன்னதுக்கு பின்னால வேலை நடக்கும் போது என்னோட பேமெண்டோட கை நிலவரம் இவ்வளவுதான் இருக்குது, என்னால இவ்வளவுதான் தர முடியும், அந்த பிளானையாவது முதலே சொன்னாலும் பரவாயில்ல சார். அப்போ அவன் காசு கையில எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த பிளானிங் நம்ம பண்ணலாம். இப்ப இல்லையா சார் நீங்க வந்து இந்த வேலையை நீங்க இப்போதைக்கு விட்டுருங்க சார், இதெல்லாம் நீங்க வந்து காசு வந்த பிறகு பண்ணிக்கங்கன்னு ஒரு கைடு கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துருங்க, காம்பவுண்ட் வேண்டாம், தண்ணி தொட்டி வேண்டாம், செப்டி டேங்க் வேண்டாம், எதுவும் வேண்டாம். வீடு கட்டுறதுக்கு டைம் ஆகிற டயத்துக்கு வீட்டை மட்டும் முழுசா முடியுங்க. வேலை முடிஞ்சோன்னா கடைசியா காசு வரும், இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் காசு வரும்னா அந்த காசுக்கு காம்பவுண்ட் அப்புறம் ஆரம்பிக்கலாம்ல. காம்பவுண்டையும் இப்பயே ஆரம்பிச்சு தண்ணி தொட்டி செப்டி டேங்க் எல்லாம் ஆரம்பிச்சு வீடு பாதியில நிக்குதேங்கிற பேர் எதுக்கு வருது? இப்ப நிறைய இடங்கள்ல அதான் சார் பிரச்சனையா இருக்கு. இப்போ காம்பவுண்ட் தண்ணி தொட்டி எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த பட்ஜெட்டிங் வந்து அதாவது எந்த வழியில போட்டாலும் கிளியர் கட்டா வந்து நான் மோஸ்ட்லி இப்போ என்கிட்ட வர கஸ்டமர் கிட்ட எல்லாரும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா பிளான் பண்ணிக்கோங்க சார். அவங்க வந்து பெஞ்ச்மார்க் வச்சுக்கோங்க. இல்ல அவங்க பெஞ்ச்மார்க்ல இருந்து எல்லாமே வந்து வச்சுக்கிறாங்க சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சென்டிமெண்டலான கொள்கை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் எவ்வளவு காசு வச்சிருக்காங்கிறது வெளியில சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. இல்ல நான் எப்படி சொல்லிடுவேன்னா, உங்களுக்கு 100 ரூபா பட்ஜெட்னா என்கிட்ட 80 ரூபா சொல்லுங்க போதும். நீங்க அதை சொன்னா போதும். நீங்க ஏன்னா 100 ரூபா தான் கையில இருக்கு, எனக்கு 120 ரூபா பட்ஜெட்னு சொல்றதும் தப்பு, 100 ரூபா இருக்குன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா 100 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட பட்ஜெட் இருக்குன்னு சொல்றோம், நம்ம ரிவர்ஸ்ல ஓகே இவ்வளவு ஏரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுல, இவ்வளவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம் சார். அவங்க கால்குலேட் பண்ணிட்டுங்க சார். இப்ப நீங்க வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா 50 லட்சத்துல உங்களோட ஓவர்ஹெட்ஸ் ப்ராஃபிட் 15% அல்லவா? அந்த 15% மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை மட்டும் இப்போதைக்கு கொடுத்தா போதும்னு நிக்கிறாங்க. இப்ப என்னன்னா வந்து டெய்லியும் காலையில நமக்கு யாரோ வீட்டு வாசல்ல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15% வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். அது வந்து இவங்களுக்கு புரியல எதுல ஹோல்ட் பண்ணணும்ன்றது. என்னன்னா அப்படி நீங்க ஒரு இது வருதா, கரெக்டா நான் சொல்ற இதுலயே வந்து 5% ரிட்டேஷன் புடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஆனா அத கரெக்டா ஹானர் பண்றதுக்கும் இருக்கணும். அப்ப அதே சமயம் இங்க என்னன்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு நார்மலா நம்ம ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல போய் ஒர்க் எடுக்கும் போதெல்லாம் ஒர்க் டிலே ஆனாலும் பில்ல கொடுத்த உடனே பாஸ் பண்றாங்க. ஒர்க் டிலேன்றதுக்காக பில்ல டிலே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பில்லுல கிளாரிட்டி இல்லன்னு டிலே ஆகுறது வேற. ஒர்க் ஒரு மாசம் டிலேவா இருந்தாலும் அந்த மாசத்துக்கான பில்லு 10 லட்சம் ரூபாய் வேலை நடந்திருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்தா டிலேவோட விஷயம் தனியா, ஆர்குமெண்ட் தனியா போயிட்டு இருக்கும், சண்டை தனியா போயிட்டு இருக்கும், அது வேற விஷயம். பேமெண்ட் வந்துரும், பேமெண்ட் தனியா போறது. அப்படிதான் சார் ஒர்க் நடக்க முடியும். இங்க பேமெண்ட் இருக்கிற ஆட்களோட இன்னொரு மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஐயோ வேலை டிலே ஆகி போச்சு, எப்படி போய் பேமெண்ட் கேட்கறதுன்னு அதை ஃபர்ஸ்ட் மாத்தணும். கூடாது. வேலை டிலே ஆகிறதுக்கும் பேமெண்ட்டுக்கும் நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அது 10 நாள் டிலேவா அச்சீவ் பண்ணாலும் சரி, எதுவானாலும் சரி, உங்களோட ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் ஸ்டேஜ் பேமெண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை கிளைம் பண்ணிடணும். என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப போய் இப்படி நிறைய பேர் சிக்கிறவங்களும் இருக்காங்க. நானும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில நான் அதுக்குள்ள கிடந்து உழப்பி இருந்திருக்கிறேன். இது போன வாரமே ரூஃப் போடுறோம்னா இப்பதானே முடிஞ்சிருக்கு, உடனே இப்ப எப்படி கேட்கறதுன்னு. அப்புறமா தான் நான் ஒர்க் பண்ணும் போது என்ன யோசிக்கும் போது, இல்லையே நம்ம இப்படி இல்லையே, சப்கான்ட்ராக்டர் வந்து ஒர்க் பண்ணுவான், டிலேவா தான் இருக்கும், ஆனா பேமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும், பேமெண்ட் ஸ்டாப் பண்ண மாட்டோம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா இது வேலையே நடக்காதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, இப்ப வந்து நான் ரூஃப் போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது அப்படிங்கறதுக்காக பேமெண்ட்டுக்கு காத்துக்கிட்டு இல்ல கேட்க முடியாதுன்னு
பேமெண்ட் அந்த ரூஃபை கேஸ்டிங் ஆன அடுத்த நாள் அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்றாங்களான்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆமா ஆமா. அப்ப என்ன பண்ணணும், அப்ப நம்ம பண்ற ப்ராசஸ் இது பேமெண்ட் தனியா இது இது இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இது ஒரே ஆள் தானே சார் மெஜாரிட்டி ஆஃப் நம்மள மாதிரி ஆட்கள்ல ஒரு ஆள் தானே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அங்க வர சங்கோஜம் ஒண்ணு இது. ரெண்டாவது வந்து இப்ப இதே வந்து இப்ப ஒரு ஒண்ணு இல்ல, இப்ப எனக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு இது நேத்து கிரெடிட் கார்டுக்கு இது பேமெண்ட் போட்டேன். என்ன பண்ணிட்டேன், தப்பா வந்து வேற ஒரு இதுக்கு போட வேண்டியதுக்கு இன்னொரு இதுக்கு மாத்தி போட்டுட்டேன். அதாவது அமௌண்ட் கம்மியா போட்டுட்டேன், ஒரு 5000 ரூபா. போன் கால் வருது, வருது கண்டினியூஸா. அப்ப ஃபர்ஸ்ட் போன் கால்லே ஓகே தப்பா போட்டேன்னு தெரியும், மாத்தி போட்டுட்டேன். போன் கால் நின்னுச்சு, ஆனா கிடையாது. ஒரு 7-8 கால் வந்தது கண்டினியூஸா. நான் சொன்னேன், டேய் நான் கட்டிட்டேன்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டடு. அந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த ஃபோன் கால் பேசுறவங்களெல்லாம் மிஷின் மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்களா, அவங்க திருப்பி கால் பண்ணும்போது சொல்றாங்க, சார் இல்ல சார், நீங்க அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை கொடுத்து நான் இங்க ஃபீட் பண்ணா மட்டும்தான் இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் நிற்கும். நீங்க கட்டியே இருந்தாலும் இல்லைன்னா இது நிக்காது. என் சைட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்றாங்க, அவங்க நீங்க கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா கூட இந்த ஃபோன் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்குன்றாங்க. இப்ப அது ஒருத்தவங்க சொல்ல போய் நான் இமீடியட்டா என்ன பண்ணேன், போய் டிரான்சாக்ஷன் ஐடி பார்த்துட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இது அவங்க ஃபர்ஸ்ட் கால்லே எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அப்பயே கையோட கையே பண்ணிட்டு அப்பயே சொல்லியிருப்பேன். அவங்க எதேச்சியா வந்து இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்கும்போதுன்னு சொல்லி செகண்ட் கால் அவங்க பண்றாங்க. அவங்க இது பண்ணும்போது ஏன்னா நான் பே பண்றேன்னு சொன்னதுனால அவங்க நோட் பண்ணி வச்சு திருப்பியும் கால் பண்றாங்க எனக்கு. அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி சமாச்சாரம் சார், அதனால தான் ஸ்டாப் ஆகலன்றாங்க. இது வந்து இப்ப நான் போயிட்டு இப்ப எனக்கு பேங்க்ல சர்வீஸ் பண்றாரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் என்ன சார்ன்னு சொன்னா, சார் இல்ல சார் அது வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வரும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம தான் எல்லாம், நம்ம தான் அக்கௌண்டன்ட், நம்ம தான் மொரவாசல் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விஷயங்கள் தான் இத வந்து கேட்டுருக்கு. இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து ஒரு சங்கோஜப்படுறாங்க. ப்ராபப்ளி இந்த புதுசா யாராவது வராங்கன்னா கூட அவங்களுக்கும் கேக்குறாங்கன்னா, இது சங்கோஜப்படுறதுக்கு இல்ல, நீங்க உழைக்கிற காசை கேட்டு வாங்கி தான் ஆகணும். ஒரு லேபருக்கு வாய் திறந்து கேட்க முடியுது. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஹிண்டரன்ஸ். நான் பர்சனலா நான் கிராஸ் போனதுனாலயும் சொல்றேன். இத தாண்டி வந்தாகணும் கண்டிப்பா. அது எப்படின்னா வந்து பேச்சுலரா இருக்கும்போது சுத்தமா தெரியாது, கல்யாணம் ஆகும்போது ஒரு ப்ரெஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு லைன் மாறும். சூழல்ல அது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். எனக்குமே அப்படிதான் ஆச்சு. ஆஃப்டர் மேரேஜ் தான் அந்த அந்த லூப் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு. அதையும் சொல்லலாம் சார். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து கடவுளா தெரியுறாங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ ரொம்ப கரெக்டா பேமெண்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அங்க நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து அப்படியே மட்டையா மடங்கி படுத்துடுறாங்க. இருக்கக்கூடாது. அந்த கரெக்டா பேமெண்ட் கொடுக்கற நபரும் கூடங்க எக்ஸ்ட்ரா வேலையை நம்ம கிட்ட வாங்கிட்டு அந்த வேலைக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில. அது இருக்கு. நான் சொல்றது வந்து கஸ்டமர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத மாதிரி கஸ்டமருக்கே நான் சொல்றேன். உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஒரு வகை, நான் சொல்றது எப்படின்னா நம்மளே கமிட் பண்ணிடுறது. சரி சார் இதை நான் பார்த்து பண்ணிடுறேன் சார். ஏன் இல்ல அதுவும் கடைசியில கொண்டு போய் எக்கனாமிக்கல்ல வந்து நிக்குது. அது வந்து ஒரு 1500ங்கும் போது பெருசா தெரியாது. 500 இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு 500 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிகப்பெரிய லாக்ல கொண்டு போய் விட்டுரும். அதுதான் சார் பிரச்சனை. எங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த இந்த நம்ம சொன்ன ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட்டோட மெயின் லாக்கே இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது தான். பிளஸ் வந்து ஒரு மெட்டீரியல் கடனுக்கு வாங்கும் போது வர்ற அடிஷனலான அமௌண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டியது, அதுவும் இந்த ஓவர் ஹெட்ல தான் சாப்பிடும். இதே மாதிரி ஒரு மழை பெய்யுது, உள்ள வந்து ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறோம், ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு, ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, மழை பெஞ்சு டேமேஜ் ஆயிருக்கு, அதுவும் இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்ல தான் போகும். அப்புறம் இன்னொன்னு பேமெண்ட் வந்து டிலே ஆகுது. இல்ல நீங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுக்குறேன்னு கொடுத்து வாய் அடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த மெட்டீரியல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 100 மூட்டை சிமெண்ட் இறக்குறதுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு 25 மூட்டை சிமெண்ட் இறக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த 25 மூட்டைக்கு வந்து நான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நான் கொடுக்குறேன், அன்லோடிங் காஸ்ட் நான் கொடுக்குறேன். அது எனக்கு டோட்டலா அந்த மூட்டையோட விலை வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாயில வந்து நிக்குது.
ஆமா ஆமா இதே நான் 100 மூட்டையை கொண்டு வந்து மொத்தமா அங்க இறக்கி அந்த வேலைக்கு நான் வேலை செய்யும் போது எனக்கு 400 ரூபாயில அந்த மூட்டை அங்க இறங்கிரும். ஆமா அப்போ வெறும் 25 மூட்டைக்கு 25 இன்ட்டு ஒரு 50 ரூபா வந்து காசு எச்சா செலவாகுது. அதாவது இது நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் அல்பமா நினைப்பாங்க. பட் ஆனா இப்படிதான் காஸ்ட் வந்து எப்படி லாபம் வந்து போகுதுன்னா இப்படிதான் போகும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க வந்து சாரம் போடுறதுக்கு மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாமே உங்கனால வந்து உடனுக்குடன் வந்து பல்கா கொண்டு வந்து இறக்கி வேலை செய்யறதுக்கும் முடியாது. இன்னொரு அப்புறம் விஷயம் வந்து ஓவர் அண்ட் ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நம்ம வாங்குற சாரத்துக்கு வாங்கி கொம்பு வைக்கிறோம். எத்தனை சைட்டுக்கு வரும் அது? ஒரு சைட்ல இருந்து வெளியே போனாலே பெரிய விஷயம். அப்போ அந்த சைட்டுல அதாவது இந்த ஓவர்ஹெட்ஸ் ப்ராஃபிட்டுக்குள்ள நம்ம டூல்ஸ் அண்ட் மிஷினரி, லொட்டு எல்லாத்தோட காசும் அதுல தான் இருக்கு. ஆமா. ஏன்னா நம்ம வாடகை காசை தான் வச்சிருப்போம். கால்குலேட் பண்ணும்போது ஒரு சார கொம்புக்கு மொத்தம் ஃபுல் ரேட்லாம் வச்சிருக்க மாட்டோம். கண்டிப்பா. அது ஓகே. இந்த ஒரு ஸ்கஃபோல்டிங் போறோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்னு வெறும் ரெண்டல் ரேட் தான் வச்சிருப்போம். ஆமா. ஆனா நம்ம பண்றது என்ன? மோஸ்ட்லி வாங்கி வச்சிருப்போம் கொம்பு. ஆமா. அது வந்து இத்தே போயிருது, கரையான் போயிருது. இது இப்ப ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா அதெல்லாம் அப்படியே அங்கேயே மண்ணோட மண்ணா போயிடும். இல்ல இருக்கிற தங்குற பசங்க எடுத்து விறகு வச்சு அடுப்பு வச்சு முடிச்சிருவாங்க. அப்போ வீட்டுக்காரங்களை பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்ட்காரு டிலே பண்றாருன்னு தான் மைண்ட்ல திங்கிங் வச்சிருக்காங்களே ஒழிய, நம்ம பேமெண்ட் கொடுக்கறது வந்து கம்மியா கொடுத்து அவங்க ப்ராக்ரஸ் வந்து ஸ்பீடை நம்ம குறைச்சு வச்சிருக்கோம். அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இல்ல சார், நான் இந்த இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப வர்ற கஸ்டமர் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார். நான் இதை வந்து ஒரு பர்டிகுலர் பிரேக் டவுன் கொடுக்குறேன்னா இந்த காரணத்துக்கு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. பேமெண்ட் பல்கா வந்துட்டு அதுல இருந்து லாபம்னு ஒண்ணு எடுத்தா மட்டும்தான் நடக்கும். இல்லன்னா நீங்க வேற எந்த பேமெண்ட்ல இருந்து லாபம் எடுக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. இல்ல நடக்கலைங்கிறது இயல்பு சார். ஆனா வீட்டுக்காரங்க உங்களுக்கு அந்த லாபம்னு சொல்ற அந்த காசோ இல்ல கொடுத்த பேமெண்ட் காலியாகிறது வரல செகண்ட் பேமெண்ட் தரது இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து நீயா நானா கத்தனா குத்துவேன் குத்தனா கத்துவேன் 2 பேர் உட்கார்ந்து இருந்தா ஆமா முடியாது. இது என்னன்னா இது ஒரு ஒரு அண்ட ஒரு 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 இன்னும் அந்த ஒரு இது ஒன்று கிரியேட் ஆகல சார். என்னன்னா இந்த கேஷ் நான் இத்தனைக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்றது, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தாங்க உங்களுக்கு ஸ்டேஜ் பேமெண்ட்ஸ் போட்டிருக்கிறது. ஓகேங்களா? அந்த ஸ்டேஜ் பேமெண்ட்ஸ் வரும்போது நீங்க அதை எனக்கு ஹானர் பண்ணீங்கன்னா தான் நான் கம்ஃபர்டபுளா வந்து வேலை பார்க்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா வந்து நான் போய் வந்து ஒரு இடத்துலயும் எனக்கு நான் இப்போ இனிஷியலா உங்களுக்கு எஸ்டிமேட் போடும்போது நான் வந்து எல்லா சிமெண்ட்டுக்கும் வந்து கிரெடிட் வாங்கி நான் போடுவேன். அப்படிலாம் கணக்கு வச்சுலாம் நான் போட மாட்டேன். லோ காஸ்ட்ல தாங்க கோட் பண்ணி கொடுக்குறீங்க. அப்ப லோ காஸ்ட்ல எப்படி ஒர்க் அவுட் பண்றோம்னா அன்னைக்கு ரேட்டை தான் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அன்னைக்கு என்ன சிமெண்ட் பிரைஸ் விக்குதோ, ஒருவேளை நம்மளோட லக்கு அன்னைக்கு ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்குது, இன்னும் ஒரு 10-20 ரூபா குறையுதுன்னா ஓகே, ஏதோ வேற ஏதாவது கொஞ்சம் அடிஷனலா வர, அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி வர லாசஸ் மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஏதாவது ஒன்று குஷன் கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்துல கன்ஃபார்ம்டா இது எல்லா விதத்துலயுமே என்ன ஆகும்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களா போயிட்டே தான் இருக்கும் சார். அந்த காஸ்ட் வேரியபிள் மட்டுங்க சார். என்னோட அனுபவத்துல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்குங்க சார், ஒரு 1 லட்சம் ரூபா வந்து காஸ்ட் வேரியபிள்ல மட்டும் பிரச்சனையில சிக்கிறோம் சார். வந்துடும் சார், ஈஸியா வந்துடும். 1 லட்சம், அந்த 1 லட்சங்கிறது வந்து எப்படி வருதுன்னு கேட்டா லேபர் மெட்டீரியல் எல்லாத்துலயுமே வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து வேரியபிள். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 லட்சம் ரூபான்றது எவ்வளவு பெரிய காசு? அதுதான் சொல்றேன். அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த ஓவர்ஹெட்ஸ் ப்ராஃபிட்ல போய் அடிச்சுங்க, அதுலயும் குறைச்சிருதுங்கன்னு சொல்றேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் கணக்கு உங்களுக்கு. ஆமா, நீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் கணக்கு எடுத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட். அது ஹியூஜ் அமௌண்ட். அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மிஷினரிஸும் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்னு சொல்றோம்ல, சாரத்துக்கு மரம், பிரேக்கர், கட்டிங் மிஷின், அப்புறம் கட்டுமல்லி ஜாமானம், மட்டக்கோடு, மணியாசுன்னு அதுல சின்ன சின்ன சில்லற ஜாமான்கள் எல்லாம் இருக்குல்ல. ஓவராலா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சரக்கை நீங்க அங்க வந்து நீங்க போடாம அங்க வேலை நடக்காது. கண்டிப்பா நடக்காது சார். அது பேசிக்கா ஒரு ஏன்னா அதுல மத்த ஐட்டம் எல்லாம் இறக்கும் முதல்ல அதே மாதிரி ஸ்டீல் எடுத்த என் பழக்கம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் காலம், கிரவுண்ட் ஃப்ளோர் காலம் வரைக்குமே எடுத்துருவேன். அப்படிதான் எப்பவுமே எடுப்பேன். ஏன்னா அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும். இல்லைன்னா சும்மா சில்லறையா எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு பொருள். அதனால எப்பவுமே எடுப்போம். அது இப்போ நம்ம அதே ஹேபிட்லயே போய் எல்லா இடத்துலயும் பண்ண முடியல. இப்போ முதல்ல எல்லாம் ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சது, இப்ப பண்ண முடியல. எவ்வளவு அட்வான்ஸ் ரிலீஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் மத்த விஷயங்களை இது பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன ஆயிருதுங்க சார், இப்ப நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லேபருக்கு இவ்வளவு காசு, மெட்டீரியலுக்கு இவ்வளவு காசுன்னு அதை செப்பரேட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணும்போது ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் இறக்குற மாதிரி இருக்கும்.
ஆமா ஆமா. அப்ப ரவுண்ட் பண்ணி அனுப்பும் போது என்ன ஆயிரும், லேபருக்கு பணம் பத்தாது. ஆமா ஆமா. மெட்டீரியல் இறக்கிடுவீங்க, லேபருக்கு பணம் பத்தாது. ஆமா. லேபருக்கு உங்களால கரெக்டா சப்ளை பேமெண்ட் வந்து சப்ளை கரெக்டா இல்ல அப்படின்னா ஒர்க்மேன்ஷிப்பும் குறைஞ்சு போயிருதுங்க. ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட குளறுபடி வருது. ஆமா ஆமா. இதுக்கு முழுக்க காரணம் பிகாஸ் ஆஃப் த கிளைண்டோட ஒரு என்ன சொல்றது கோஆர்டினேஷன் இல்லைங்கிறதான் காரணம். ஆனா ஆனா என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டா, வீடு கட்டுறதுக்கு இவ்வளவுதான் எஸ்டிமேட்னு போட்டாச்சு, இவ்வளவுதான் அமௌண்ட், ஆமாங்க இவ்வளவு அமௌண்ட்னு வந்துருச்சு. அந்த அமௌண்ட்ல நீ வந்து தயார் பண்ணிக்கல அப்படின்னா அது எப்படி? இப்ப நம்ம வந்து ஏப்பா நான் வீடு கட்டுறேன்னு சொல்லியாச்சுப்பா, இவ்வளவுதான் ப்ராஜெக்ட் செய்யறேன்னு சொல்லியாச்சு, நீ லேபர் நீ எப்படி தயார் பண்றியோ நம்ம எப்படி பண்றோமோ அந்த மாதிரி அமௌண்ட்டை தயார் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஆமா ஆமா. அதுல அது நடக்க மாட்டேது சார். நானும் நிறைய தடவை இது பண்ணிட்டேன். நடக்க மாட்டேங்குதா? நடந்துகிட்டு அந்த காசை வந்து வேற பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது காசு வரும், அந்த காசை வச்சு கட்டடத்தை கட்டி முடிக்கலாம்னு பிளான் பண்றாங்களா? அது ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி எஃப்டி எல்லாம் வந்து டேட் பார்த்து உடைக்கணும்னு வச்சிருக்காங்க. அப்போ அந்த பிளான் எல்லாம் இருக்குன்னா ஒண்ணு நம்ம கிட்டயாவது ஷேர் பண்ணிருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சொல்லிருக்கோம் சார். அந்த மாதிரிங்க சார் எனக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலைங்க சார் லேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, எனக்கு வந்து ஒரு ஹெவி லாஸ் வந்து சைட்ல. ஏன்னு கேட்டா என்னால வேலையே நடத்த முடியல. ஆளுகளை நின்னுட்டாங்க. ஆளுகளை நிறுத்தி சைட்ல வேலையை ஸ்டாப் பண்ண பிறகால 2 நாள் கழிச்சு காசு கொடுக்குறாங்க. ஓகே. திருப்பி ஒழுங்கா ரன்னிங்லயே இருக்கும்போது கொடுத்தா நமக்கும் வந்து நஷ்டம் இல்லாம இருக்கும். ரன்னிங்லயே பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கரெக்ட். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஓவர் ஹெட்ஸ் ப்ராஃபிட்ல மைனஸ்ல போயிட்டே இருக்கும். அதுல உங்களுக்கு 1,25,000 வரவே வராது. ஆமா 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 ஆமா. இல்ல சார், இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். அதாவது இது நம்ம ஒரு பொருள், ஒரு 10 லட்ச ரூபா பொருள் உங்களுக்கு எடுத்து அப்படியே கையில கொடுத்துட்டோம், 10 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, லாபம் எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி ஐட்டம் கிடையாது. நம்ம அவங்க கண்ணு முன்னாடி உண்டாக்கி கொடுக்கணும். அது வந்து உதாரணத்துக்கு ஏதாவது இப்போ ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து ஒரு டீசென்டான ஒரு அமௌண்ட் வேணா சொல்லலாம், நிற்கும் பார்க்கலாம் அப்படின்றது. ஆனா எங்கேயுமே அந்த 2-3 கோடியை தப்பா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தா லைஃப் வேல்யூ. ஏன்னா அது மாதிரி தான் நடக்குது நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லாம. நான் அதனாலதான் எங்கெங்கெல்லாம் வந்து கிரே ஏரியாவா இருக்கோ அங்க வந்து கிளியர் கட்டா ஒரு விஷயத்த சொல்லிடுவேன், இது ப்ரொவிஷனல் பட்ஜெட் தான், கிளாரிட்டி கிடையாது இதுக்கு. ஏன்னா என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணணும், அதுக்கு டைம் தேவைப்படும், இப்பயே பண்ண முடியாது. அந்த மாதிரி வச்சுதான் கொடுத்துடுறது நான். அதே மாதிரி இந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் சொல்றது, ஓகே இவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் வச்சிருக்கேன் இதுல, இது கூடுதல் எடுத்தீங்கன்னா நீங்க பே பண்ணுங்க, குறைய இருக்குன்னா கழிச்சுக்கோங்க கொடுக்கறதுல, முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். அந்த லாஜிக்ல தான் ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல ஹிடனா வச்சு ரொம்ப கன்ஃபியூஷன் வந்தது. இப்ப நம்ம ஒரு ப்ராப்பரா பிஓகி கான்ட்ராக்டா இருக்கிற இடத்துல பிரச்சனையே இல்லை. கரெக்டா வந்து அதுல வந்து மெட்டீரியல் இந்த சப்ளைக்கு இது இன்ஸ்டலேஷனுக்கு இது கொடுத்துருவாங்க, தொல்லையே கிடையாது. நமக்கு கிளியர் கட்டா தெரியும். நமக்கு அந்த ரேட் பேசிஸ்ல எனக்கு அந்த மாதிரி பிஓகில ஒர்க் பண்ணும்போது மார்ஜின் கம்மியா இருந்தாலும் ஷுவர் ஷார்ட்டா தெரியும். ஓகே இதான் நம்ம அக்ரி பண்ணியிருக்கிறோம், ஓகே இந்த மாசம் இவ்வளவு வேலை நடந்திருக்கு, இவ்வளவு காசு வந்துடும், 15 நாள் ஆகும் பில்லிங் வரதுக்குன்னா கூட பரவாயில்ல, கான்ஃபிடண்டா இருக்கலாம். சரிப்பா இது இந்த மாசம் இவ்வளவு வேலை நடந்திருக்கு, அடுத்த மாசம் புஷ் பண்ணு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவுட்கம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல ஒரு பெஞ்ச்மார்க் கரெக்டா இருக்கும். இந்த லம்சமா பண்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா தான் சார் இருக்குது. கண்டிப்பா சொல்லலாம். சில பேர் வந்து கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பேங்க் லோன்ஸ் போயிட்டு பேங்க் லோனை டைரக்டா உங்களுக்கு அனுப்பிடுறேன்றாங்க சார். அதுல வந்து பேமெண்ட் வராதுங்களா சார்? இல்ல அதுதான் பிரச்சனை. அங்க பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருப்போம், அவசியத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பான். நம்ம எப்ப அவங்க ஸ்டார்டிங்ல இது எனக்கு ஒரு சைட்ல பிரச்சனை ஆகி அவங்ககிட்ட கேட்கும் போது ஒன்னு இது கொடுத்தாங்க பேங்க் சைட்ல இருந்து ஒரு டிஃபைன் பண்ணி ஒன்று இந்த ஸ்டேஜுக்கு சொல்லுங்க ரிலீஸ் பண்றோன்ற மாதிரி. ஆனா ஆக்சுவலா ஒர்க் நடக்கும் போது அவங்க வேல்யூவேஷன் ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ற அமௌண்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. ஏங்க ஒண்ணு நான் கொடுக்குற டார்கெட்டை கொடுங்க, இல்ல நீங்க ஒரு டார்கெட்டை வச்சு கொடுங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லாம என்னங்க இது சம்பந்தமே இல்லாம நீங்க 100 ரூபாய் வரும்னு நினைச்சா 70 ரூபா அனுப்புறீங்க, 70 ரூபா வரும்னு நினைச்சா 200 ரூபா அனுப்புறீங்க. நிறையாவும் வந்து ஒரு டைம் நான் அதையும் சொல்றேன், ஓப்பனா தான் சொல்றேன், ஒன்னும் ஒளிமறைவு இல்லை. பட் ஆனா வந்து ரெண்டுமே பிரச்சனை தான்றேன் சார். இப்ப எனக்கு 10 லட்ச ரூபா வந்தா கரெக்டா ஒரு 2 மாசம் வேலை ஓடுனா அங்க 20 லட்ச ரூபா வந்தாலும் பிரச்சனை தான். அதான் சார், அந்த பேமெண்ட்டை வந்து வீட்டுக்காரர் நம்மளுக்கு தரமாட்டாருங்க.
இல்ல இது என்ன சொல்றேன், நான் டைரக்டா எனக்கு அனுப்புற பேமெண்ட். அந்த மாதிரி ஒரு 2-3 கஸ்டமர் பண்ணாங்க. இல்லங்க இந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம எல்லாம் வேலைக்கு வந்து நீங்களே டேரக்டா. ஆனா அங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான், இது எந்த ஸ்டேஜுக்கு வரும் எப்ப வரும் ஒன்றும் புரியாது. அங்க அங்க அது ஒரு சங்கடம். அப்பயே என்ன கூட நான் தான் உங்களுக்கு டைரக்டா பண்ண சொல்லிட்டேனேங்க. அதனால நீங்களே போன் பண்ணி பேசுறீங்க. ஏங்க நீங்க லோன் வாங்கிட்டு நான் எப்படிங்க பேச முடியும்? நீங்க தாங்க பேசணும் அப்படின்னா அது அது வர வர மக்கள் வந்து விதவிதமான ஒரு இது வருது. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஹிடன் காஸ்ட் என்னன்னா, மெட்டீரியல்ல வேஸ்டேஜ் நம்ம ஒன்று கணக்கு பண்றோம். இந்த தியரட்டிக்கலா போடும்போது 1%, 2%, 3%. ஆனா பிராக்டிக்கலா சைட்ல நடக்கிறது அதுவும் நடக்குது கிடையவே கிடையாது சார். அதுல வந்து என்னோட பார்வையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கக்கூடிய அந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருக்குல்ல, ஆமா ஆமா அதை பொறுத்து மெட்டீரியலோட வேஸ்டேஜ் அதிகம் கம்மி ஆயிருது. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க வந்து பத்தாம இருக்குதுன்னா அந்த மெட்டீரியல் காலி ஆயிருங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரம்ஜான் டைம்ல என்ன பண்ணிட்டேன், கரெக்டா மூட்டை ரெகுலரா ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டரை போட்டாச்சு. ஆர்டரை போட்டுட்டேன். ஆளுங்க இருந்த செட்டு ரம்ஜானுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டான். இது என்ன ஆயிடுச்சு, அந்த அடுத்த ஆள் ரீப்ளேஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 மூட்டை கட்டிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றது, நான் அடுத்து தளிச்சு போடுறேன். தளிச்சு போடுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, தூக்கி ஓரமா அந்த ஃபில்லிங் கிடக்கு பாரு சைட்ல பண்ண வேண்டியது. அங்கதான் எதுவும் வராது, அங்க ஃபில் பண்ணுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. எடுத்தோன்னா படிக்கட்டுக்கு வேணா வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நிக்குது. என்னத்த பண்ண, இந்த 35 மூட்டைக்கு 10,000 போச்சு. யாருக்கிட்ட போய் சொல்லுது? நீங்க இந்த 10% 15% லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா இதை எடுத்து பாத்தீங்கன்னா மார்ஜின்ல பாத்தீங்கன்னா பெரிய அடி வாங்கக்கூடிய ஐட்டம் இதெல்லாம். அதே மாதிரி ஸ்டீல் நம்ம என்னதான் தியேட்டிக்கலா கணக்கு பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் இவங்க சைட்ல பண்ணும்போது வெட்டி கட்டுற ஆர்டர் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. மிஸ் பண்ணிட்டானுங்க. எங்கிட்ட சைட்ல எடுத்து வச்சிருக்க மண்ணுக்கு எல்லாம் புதஞ்சு கிடக்கும். சில சமயம் சைட்டை முடிக்கும் போது பார்த்தா 1/2 டன் கிடக்கும். ஆமா, அதுவும் நடக்கும். இது கேட்கறவங்க ஏதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நீங்க முதல்ல இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்க. இடம் இருக்காது. எல்லா சைட்லயும் என்ன 4 கிரவுண்ட்ல வீடு கட்டுறோம். ஒரு கிரவுண்ட் இங்க சென்னை லாங்குவேஜ்ல 60/40 இருக்கிற பிளாட்லயே இடம் பத்த மாட்டுது. வைக்கிறதுக்குலாம் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. இப்போ பெரிய ப்ராஜெக்டா இருக்குன்னா ஓகே, ஒரு தனியா ஒரு மெட்டீரியலுக்குன்னு ஒரு இடம் விட்டு வச்சிருப்பாங்க, அங்க போய் ஸ்டாக் பண்ணிக்கலாம். நீட்டா அங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா சமயத்துல இருக்குன்றதே தெரியாது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் நம்ம மக்கள் ஆர்டர் பண்றதுக்கு கொடுக்குற குவான்டிட்டி இருக்கு பாருங்க. ஒண்ணு கொடுத்தா 10க்கு 7-30 ஆர்டர் பண்ண வேண்டியது, இல்ல 40 தேவைப்பட வேண்டிய இடத்துல 5 ஆர்டர் பண்ண வேண்டியது. இல்ல சார், இப்ப என்னன்னா நான் வந்து அவங்க இருக்கிற ரெக்யர்மெண்ட் நான் வந்து ஒபே பண்றது இல்ல. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது ஒரு டாய்லெட்டுக்குன்னா இந்த டாய்லெட்டுக்குள்ள இவ்வளவு ஃபிட்டிங் தான் வருதுங்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அது மாதிரி எடுத்துக்கிறேன். பைப்பு வந்து ஒரு லென்த் சேர்த்து எடுத்துக்குவேன். ஓகே ஓகே. ஏன்னா டாய்லெட்டோட சைஸை பொறுத்து பைப்பு முன்ன பின்ன வரும். ஆமா ஆமா. ஆனா அந்த டீயோ பெண்டோ எல்லோ பிராஸ் எல்போவோ அதெல்லாம் சிமிலர். ஸோ அதுல நம்ம எந்த மாற்றமும் பண்றதில்லை. ஓகே ஓகே. அந்த மாதிரி நம்ம இப்ப பண்ணிக்கிறோம். சரி சரி சரி. ஓகே சார், நம்ம நிறைய இந்த பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமா எல்லாரும் வந்து நம்ம இந்த பேச கேட்டதுக்கு பின்னாலேயாவது வந்து நம்மளுக்கு எல்லாம் லாபம் கணக்குல வருதா, அதாவது ஒரு 50 லட்சம் ரூபாய் வேலை இல்ல நம்மளுக்கு ஒரு 1 கோடி 2 கோடி லாபம் வருதுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பா ஒரு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பாப்போம் சார், முயற்சி பண்ணுவோம். சரிங்க சார், சரி சரி. எடுத்தாச்சு, பிடிச்சாச்சு, விடக்கூடாது, விடவும் முடியாது. நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்த்துவோம், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் வந்து இதுல பாதிக்கு பாதி வந்து அறியாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா யாரும் வாண்டடா அதுல ஓகே, ஒரு வர்ற 10 கஸ்டமர்ல ஒரு 2 பேர் ஏமாத்துற ஆளா இருக்கலாம். அது எல்லா கும்பல்லையும் இருக்கிறது தான், நம்ம சைட்லயும் இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 100க்கு 90% கஸ்டமர் வந்து அறியாமையில தான் அதை தப்பு பண்றாங்க. கன்ஃபார்ம் அறியாமைன்றதை விட இவங்க போறவங்க வந்து சொல்லணும் சார். சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வந்து ஆதி காலத்துல இருந்த மாதிரியே அந்த டைம்ல இருந்ததெல்லாம் வந்து லேபரோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி, ஒர்க்மன்ஷிப் குவாலிட்டி வேற, மெட்டீரியலோட குவாலிட்டி வேறையா இருந்தது, ரேட்டு வேறையா இருந்தது. இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு கொடுக்கறது நாளைக்கு கன்ஃபார்ம்டா இருக்குமானு தெரியல.
கண்டிப்பா. ஆனா நம்ம மட்டும் ஒரு வருஷத்துக்கு அந்த பில்டிங் முடிக்கிற வரைக்கும் அதே ரேட்லயே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதே காஸ்ட் வந்து வேரியபிள் ஆகும் இல்ல, ஃபிக்ஸ்ட் ஆயிருது. அப்போ அதுவும் நம்மளோட ஓவர் ஹெட்ல தான் அடி வாங்கும். அத வந்து எப்ப நம்ம அந்த கிளைண்ட்டுகளுக்கு கொஞ்சம், அதாவது இப்ப நான் வந்து இந்த ஊடகத்துல பேசுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக ஒரு தகவலை அவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது நம்பிக்கை கன்ஃபார்மா சார். நீங்க ஏற்கனவே சொன்ன பதிவுல வந்து இதை யாரும் பேசுறது இல்ல. இது கான்ட்ரவர்ஷியலான டாபிக் நினைச்சுக்கிறாங்க. கான்ட்ரவர்ஷியல் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன யூடியூப்ல கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு வந்து 50,000 ரூபாய் வந்தது நான் சொல்ல போறேன் இல்ல, கேட்கறவங்களுக்கும் தெரியாம இருக்காது இல்ல. ஏன்னா ஒரு சிலருக்கு பை லக்கு நல்ல இடங்கள், நல்ல கான்ட்ராக்ட், நல்ல கஸ்டமர் செட் ஆகி கிளிக் ஆகி பெரிய ஆள் ஆகுறது தான் ஒரு 100க்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க சார். கண்டிப்பா. பாக்கி 95 பேரு அது வந்து இன்ஜினியரா இருக்கிறவங்களும் சரி, மேஸ்திரியாவும் சரி, ஒரு டெய்லி வாழ்க்கையே நடத்துறதுக்கு நதிகினத்தோடு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. தான் உண்மை சார். நல்ல நல்ல திறமையான இன்ஜினியர்ஸ் என்னுடைய நண்பர்கள் பலர் வந்து இந்த ஃபீல்ட விட்டு வெளியில போயிட்டாங்க. இல்ல கன்ஃபார்ம் தான் சார். காரணம் இதுதான் என்னன்னா, ஆனா யாருமே இந்த பூனைக்கு மணி கட்டாம எத்தனை வாட்டி தான், எத்தனை ஜெனரேஷன் தான் இப்படி போகும். அந்த வர இன்னும் கஷ்டம் தான் படுவாங்க. அதுக்கு தான் இப்ப நம்ம இந்த பதிவு ஊடகத்துல பேச வந்ததுக்கான காரணமும் இதுதான். இல்ல கன்ஃபார்ம் தான் சார். இப்போ உட்காந்து நீங்களும் நானும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஐ திங்க் பேசிருப்போம் நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்றோம்னா காரணம் என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆதங்கம், இயலாமை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடணும்ல. கண்டிப்பா. இதுல சொன்னதுல வந்து கஸ்டமருக்கு சாதகமான பாயிண்டே இருக்கு, கான்ட்ராக்டருக்கு சாதகமான பாயிண்ட்டுகளும் இருக்கு. ஆமா, நடுநிலைமையா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆமா, நம்ம ஒன்னும் யாரையுமே வந்து இது குத்தம் இல்லை. என்னன்னா லாஜிக் இல்லாம இருக்குன்றதுதான் பிரச்சனை. ஒரு 4 வாட்டி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4 பேமெண்ட் கொடுத்ததுக்கான ஸ்டேஜ் ஐடியா கிராஸ் பண்ணலன்னா பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க, நியாயமான விஷயம். கண்டிப்பா. ஏன்னா ஏதோ தப்பு நடக்குது. எடுத்த உடனே அதை கெட்டவங்களும் டிக்ளேரும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா நம்மளும் எல்லா சூழ்நிலையும் கிராஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வரும். ஆமா. ஒரு வேலை வந்து அதுல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி வந்து சூப்பரா பண்ணிருக்கோம், கடகடன் முடிஞ்சிருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும், அதை பார்த்துட்டு ஒரு வேலை வந்திருக்கும். ஆனா இந்த வேலை திடீர்னு பார்த்தா ஒரு 3 மாசம் வந்து ரொம்ப அப்படியே பொங்கல் சாப்பிட்டாமான்னு வந்துட்டு இருக்கோம். என்ன காரணமா அவ்வளவு இருக்கலாம். அது கஸ்டமர் சைடு ரீசனா இருக்கலாம், இல்ல நம்ம சைடு ரீசனா இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி இப்ப அடுத்து நமக்கு அடுத்த ஜூனியர்ஸ் உள்ள வரவங்களுக்கும் இது இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெறும் போய் சைட்டை எக்ஸிக்யூட் பண்றதை மட்டும் ஒரு வெறும் வேலையை மட்டும் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுட்டு நிறைய பேர் இந்த தொழிலுக்குள்ள இறங்குறவங்க முக்காவாசி தொழிலை முழுசா கத்துக்கிட்டு தொழிலுக்கு வாங்கப்பா. ஆமா 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 அப்படிங்கறதையும் இந்த பதிவு வந்து கண்டிப்பா எல்லாரும், ஏன்னா இது வந்து விளையாட்டு கிடையாது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் வந்து ஒரு 100 ரூபா பொருளோ 10 ரூபா பொருளோ கிடையாது. உடஞ்சி போச்சு, நாங்க ரீப்ளேஸ் பண்ணி நான் பரவாயில்ல 100 ரூபா குடிங்க சொல்லி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் விஷயம். நமக்கு நிஜமாலே இதுல பாதிக்கு லாபம் இருக்குன்னா சரி இந்தாங்க 1 லட்சத்துக்கு குடிங்க, பாதியை குடிங்கன்னு கூட கொடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா. ஆனா ரியாலிட்டி அது இல்லை. சரி, இந்த இதை வந்து நம்ம ஊடகத்துல இப்ப பதிவு பண்ணுவோம். சரி சார், என்ன ரிசல்ட் வருது நம்ம அடுத்த பதிவுல திருப்பி பேசுவோம். நல்லது சார், நல்லது சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.